ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல் சீசன் 2 எபிசோட் 8 பார்க்க போறோம். மிஹரு வாட்டர் கொண்டு வரக்கான ஸ்பிரிட் ஆர்ட் ட்ரைனிங்ல இருப்பா. அவளுக்கு என்ன பூரா ரியோ மேலதான் இருக்கும். ஹர்டோ எந்திரிக்கிறப்ப மிஹருங்கிற பேரை சொன்னான்னு சொல்லி ஆர்ஃபியா சொல்லிருப்பால. அந்த விஷயத்த யோசிச்சுட்டு அப்படிலாம் நடக்க லக் எங்க இருக்குன்ட்டு ஹர்டோ இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கானோன்ட்டு சரி இப்ப ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு கிளாஸ்ல கொஞ்சமா தண்ணியை நிரப்பியிருப்பா ஸ்பிரிட் ஆர்ட் மூலமா. எங்க சாரா ஆர்ஃபியா அண்ட் ஆல்மா வருவாங்க. ஆல்மா நல்லா தெரியிட்டியேன்பா. மிஹரு அப்படியே அங்கபம். ஆல்மா இவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றே, இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமான்பா. அவ ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்றது ஃபன்னா இருக்கு, அதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ ஹர்டோ அங்க போராடுறான்ல, அதை நினைக்கும் போது இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண தோணுதுன்பா. அந்த பொண்ணுக்குள்ள அதை அக்செப்ட் பண்ற போல இருக்கும். மிஹரு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அவனுக்கு பாடனா இருக்க விரும்பலேன்பா. சாரா அது உங்களை நல்லா ஸ்பிரிட் ஆர்ட் கத்துக்க வைக்குதுனா அது நல்லதுதான்பா. மிஹரு சரிதான்பா. சாரா ஷார்ட் டைம் பீரியட்லயே எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர்ன்பா. ஆர்ஃபியா உனக்கு அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சிருக்குன்பா. அல்மா நான் ஷாக்ல இருக்கேன்பா. சாரா கூடவே ஐஷியா கூட நீ டெலிபத்திக்கா கனெக்டடா இருக்க, அதுவே உன்னோட அந்த ஸ்பிரிட் ஆர்ட்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்குங்கிறத காட்டுதுன்பா. ஆர்ஃபியா அது கூடவே நீங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்றனால தான் இந்த அளவுக்கு இருக்கீங்கன்பா. அல்மாவும் ஆமான்பா. மிஹரு அப்பனா அடுத்த தடவை ஐஷியாவை பார்த்தா தேங்க்ஸ் சொல்றான்பா. இதுக்கப்புறம் ஐஷியாவுக்கு சிலியா டீ கொடுப்பா. அவ அதை குடிச்சிட்டு ஹர்டோ செய்யற போலவே இருக்குன்பா. சிலியா ரியோக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான்பா. காத்து வரவும் போய் ஜன்னலை பூட்டிட்டு ஐஷியா ஒரு மாதிரி முடிக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. இந்த இடத்துல த கிளச்சஸ் ஆஃப் ஈவில் ஸ்டீலிங் எவர் க்ளோசர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூசியஸை நைட்ஸ் தடுத்திருப்பாங்கல்ல, அவன் நீங்க எல்லாரும் அமாண்டாவோட அட்வென்ச்சரர்ஸான்னு கேட்பான். அவனுக்கு இல்லைங்கவான். அப்ப பெல்ட்ரம் நைட்ஸான்னு கேட்பான். எல்லாம் உனக்கு எப்படா தெரியும்பாங்க. லூசியஸ் எல்லாரும் பிரின்சஸ் ஃப்ளோராவுக்கான எலைட் நைட்ஸ் தானு கேட்பான். எல்லாம் எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்டா சும்மா அவங்களோட ஒரு வேலையா தான்பா. ரைஸ் யோசிச்சு பார்த்தா நீங்களும் பெல்ட்ரமோட ஒரு நோபல் குடும்பம் தான், அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியலையான்னு கேட்பான். லூசியஸ் தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறாங்கன்பா. அல்போன்ஸ் இதுக்கு மேல பொறுக்க முடியாது, அவனை கஸ்டடியில எடுக்கலான்பா. இன்னொருத்த எதுக்கு இப்படி அவசரப்படுறேன்பா. லூசியஸ் அடேங்க அப்பான்ட்டு ரைஸ் கிட்ட இங்க பாரு, உதவி கேட்டது நீதான், நீ செய்ய வேண்டியது கம்மனு நீ பாட்டுக்கு ஆன்கார்ட்ல இரு, ஒருத்தனை தப்பிச்சு போக விட்டுறாதுன்ட்டு கத்தி எடுப்பான். ரைஸ் கொல்லாம இருந்தா சரின்பா. அல்போன்ஸும் சண்டை போடுற ஆர்வத்துல இருப்பான். பட் லீடர் முதல்ல அவனை சுத்து போட்டு பிடிக்க பாக்கலான்பா. லூசியஸ் எல்லாத்த விட ரொம்ப வேகமா இருப்பான். சீக்கிரம் உங்க பிசிக்கல் எபிலிட்டியை மேஜிக்கலா அதிகப்படுத்திக்கங்கன்பா. இந்த இடத்துல ரெண்டு பேர் அவனை பிடிச்ச போல இருக்கும். அல்போன்ஸ் அந்த டியூக்கு யாருன்னு காட்டான்ட்டு வெட்ட போவான். லூசியஸ் சிம்பிளா தடுத்திருப்பான். அல்போன்ஸ் பிசிக்கல் எபிலிட்டி அதிகப்படுத்தி அவனால எதுவும் பண்ண முடியாது. அவனை தூரமா தள்ளி விட்டு உன்னை கடைசியா வச்சுக்கிறேன்ட்டு சுத்தி இருக்கவங்களை பார்த்து உங்க பிசிக்கல் எபிலிட்டி அதிகப்படுத்திட்டு வாங்கன்பான். லீடர் லூசியஸ கொல்ல சொல்லிடுவான். லூசியஸ் அதையும் பாத்திரலாண்டான்பான். லூசியஸ் அவங்க வைக்கிற தாக்குதல்ல இருந்தாலும் தப்பிச்சுட்டு சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்பர்ஸ்ல குறைச்சு விடலான்ட்டு நைட்ஸ்ல முக்காவாசி பேத்த காலி பண்ணுவான். அல்போன்ஸ் மனசுக்குள்ள இவங்கிட்ட என்சாண்டட் ஸ்வார்ட் இருக்கா, எப்பறம் அந்த உலகத்துல என்ன தவிர எல்லாத்துக்கிட்டே இருக்கு, அது மாதிரி ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருந்தா நான் அவனை முடிச்சு விட்டுருப்பேன்னு நினைப்பான். லூசியஸ் 4 பேர் தான் இருக்காங்களான்ட்டு பாக்குறப்ப ரைஸ் அவங்களோட உடம்ப அப்புறப்படுத்துவான். இவங்களோட ரெட்ரைவலா நான் ஸ்மூத்தா பாத்துக்கிறேன்ட்டு. லூசியஸ் இப்ப செத்து போன 4 பேத்துக்கும் நீங்க தான் பழி வாங்கணும், ஆட்டமே இனிமே தான்பா. டக்குன்னு பார்த்தா ரெட்ரீட் ஆகி ஓட ஆரம்பிப்பாங்க. அல்போன்ஸ் தப்பிச்சு போறதுதான் டாக்டிக்கலா இருக்கும். ஹெல்ப்க்கு ஆளை கூட்டிட்டு வந்துக்கலாம்னு நினைப்பான். லூசியஸ் ஓடி பிடிச்சி விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களா, இருங்கடா வரன்ட்டு அல்போன்ஸை தவிர மிச்சம் 3 பேத்த முடிச்சு விட்டுருப்பான். இதுக்கடுத்து அல்போன்ஸ் கிட்ட வரவும் அவன் பயந்து ஓடுவான். லூசியஸ் டக்குன்னு முன்னால வந்து நிப்பான். லூசியஸ் என்ன உன் கண்களே கரப்டடா இருக்கேன்பா. அல்போன்ஸ் நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன், இங்க நடந்த விஷயத்தையும் மறைச்சிடறேன், என்ன போக விட்டுருப்பான். லூசியஸ் இவன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், இவன் விஷயத்துல என்ன பண்ணட்டு மூஞ்சிலே குத்திருப்பான். இதுக்கப்புறம் ரியோலிஸ்லாட்டோட வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவ நீங்க அமாண்டாவிலே இருந்து கொஞ்சம் உங்களோட நேரத்தை நல்லா சௌரியமா போக்கிக்கங்கன்பா. அவனும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ஃப்ளோரா அப்புறம் இது டைம் கிடைச்சா 2 பேரும் பேசலான்பா. ரியோ ரொம்ப சந்தோஷம்ட்டு மனசுக்குள்ள இவன் நான் தான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாளா இல்ல பிரின்சஸ் பொதுவாவே பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்களான்னு நினைப்பான். ஹீரோ எப்படி அமாண்டாவிலதான் இருப்பான் போல, அதெல்லாம் அப்பப்ப மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். லிசலாட்டும் டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ரியோ கிட்ட வரையான்பா. அவன் நீங்க கூப்பிட்டு நான் வராமையான்பா. ஹீரோவாக்கி சரி அவனை போக விடுங்கன்பா. டியூக் ஹீரோ சொல்றதும் சரிதானே, கெஸ்ட்டை இங்கேவா வச்சுக்க முடியும்பா. ரியோவும் அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோவாக்கி டீ குடிக்கிறப்ப ப்ரோவானா ஆளே ஒரு மாதிரி இருக்கீங்களே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பா. ஹீரோவாக்கி இப்போதைக்கு எனக்கு பர்டிகுலரா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இங்க ஃப்ளோரா தான் வித்தியாசமா நடந்துக்கிறதுன்பா. ஃப்ளோரா நானான்பா. ஹீரோவாக்கி அந்த மான்ஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்ல அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் அப்பல இருந்து நான் பாக்குறேன் நீ ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறேன்பா. ஃப்ளோரா அப்படிலாம் இல்லைன்பா. ஹீரோவாக்கி நீ சொல்லாம போ, பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுதுன்பா. ஃப்ளோரா எதுக்கு அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுங்கன்பா. ஹீரோவாக்கி நீ தான் அவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தேன்பா. ஃப்ளோரா ஹருட்டோவான்னு கேட்டா. ஹீரோவாக்கி அவன் தான் சொல்றான், ஆனா ஹருட்டோங்கிற பேரு தானே வருதுன்பா. ரோவானா ஃப்ளோரா பிரின்சஸ் இல்லையா, அவன் பிரின்சஸை காப்பாத்திருக்கான், அதுக்கான கைமாறு ஏதாவது செய்யணும்னு சொல்லி உறுத்தலா இருக்கும், அதான் யோசிச்சுட்டு இருப்பாங்களா இருக்குன்பா. ஹீரோவாக்கி அப்படின்னு கேட்கவும் ஆமான்பா. ஹீரோவாக்கி ரைட்டு விஷயம் அதானா நான் விட்டுறேன், எல்லாரும் அவனை ரொம்ப பெருமை பேசுறீங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஆவரேஜ் தான்பா. ரோவானா உங்களுக்கு சமமாக முடியுமான்பா. அவன் ரொம்ப பெருமிதமாகவும் ரோவானா சமாளிச்சிட்டங்கிற போல கண்ணை காட்டுவா. ஃப்ளோராவும் புரிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் ஆல்போன்ஸ் எழுத்துட்டு போற லூசியஸை காட்டுவாங்க. ரைஸ் வேலையெல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குன்பா. ஆல்போன்ஸ் முடிச்சு பார்த்தவன் இவங்க என்ன மான்ஸ்டர்ஸா, நைட் யூனிஃபார்ம்ல இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு பாப்பான். பார்த்தா ஒரு
ஒருத்தன் கண் எதிர டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்த்துட்டு அல்ல இல்லாம இருப்பான். ரைஸ் நான் அவங்களோட ஸ்பிரிட்டையும் உடம்பையும் பவர்ஃபுல்லா மாத்திருக்கேன்பா. அல்போன்ஸ் அந்த அனிமலை கிட்ட பார்த்து வாந்தியே எடுத்திருப்பான். ரைஸ் சரி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விடுன்பான். லூசியஸ் ஆம்பளை துணியில என்னால கழட்ட முடியாதுன்பான். அந்த அல்போன்ஸ் ஏன்டா இப்படி இழுத்துட்டு வந்தேன்னு ரைஸ் கேட்டா லூசியஸ் இவன் பர்ஃபெக்டா இருப்பான், அவன் டெஸ்ட் சப்ஜெக்டான்பான். ரைஸ் இதனால கல் வேஸ்டா போயிட்டா என்ன பண்றதுன்பான். லூசியஸ் அதுக கிட்ட வீணா போகாததா இவங்கிட்ட வீணா போகுதுன்பான். இதுக்கப்புறம் அந்த கல்ல அவனுக்குள்ள வைக்கவான். ரைஸ் இங்க பாரு, அவன் பிசிக்கல் பாடியை நான் ஹர்ட் பண்ண மாட்டான், ஆனா இது உனக்கு வலியை கொடுக்க ஆரம்பிக்கும்பான். அல்போன்ஸ் துடிக்க ஆரம்பிப்பான். டியூக்கு சர்ச் பார்ட்டி போனது திரும்ப வளைங்கிற செய்தி வரவும் ஏதாவது அந்த மான்ஸ்டர்ஸ் தான் தாக்கிருக்குமோன்பான். ஆப்போசிட்ல இருக்கவன் வேற ஏதாவது ஆக்சிடென்ட் கூட இருக்கலான்பான். சரி போங்கன்ட்டு டியூக் மனசுக்குள்ள மிலிட்டரி ஃபோர்ஸ்ல நமக்கு ஒரு நல்ல ஆள் தேவைப்படுது, பார்க்க போனா எங்க அல்போன்ஸ் டேலண்டே இல்லாதவனா தான் இருந்திருக்கான்னு நினைப்பான். ஃப்ளோரா தூங்குறதுக்கு முன்னால மனசுக்குள்ள நான் என்ன இன்னைக்கு வித்தியாசமாவா நடந்துக்கிட்டேன். ரியோ ஹர்ட்டோ ஹேர் கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு, ரெண்டு பேரும் ரெண்டு மாறுபட்ட ஆளுகளோ, நான் தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறேனோன்ட்டு ரியோவை உயிரை காப்பாத்தி அவனுக்குன்னு எதுவும் பண்ண முடியாம அவன் பழி சொல்லுக்கு ஆளாகியும் அதுல இருந்து எதுவும் பண்ணாம தப்பிச்சு ஓடி மட்டும் வந்துட்டமே, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான் கூட நம்ம பாவம் தீராதுன்னு நினைப்பா. லிஸ்ல டியூக் கிட்ட விஷயத்த கேள்விப்படவும் நான் என் ஆளுகளை தான் அனுப்பிச்சிருக்கணும், என்ன மன்னிச்சிருங்கன்பா. டியூக் தேவையில்லாத பேசாதீங்க, நான் தானே என் ஆளுகளை தாட்டி விட்டேன், அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியாம நம்ம என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிக்க வேண்டான்பா. லிஸ்லாட் அவங்கள தேடுறக்கு இன்னொரு பார்ட்டி அனுப்பலான்பா, இன்னுமே விடியாம இருக்கும்ல, டியூக் விடிஞ்சதும் பாத்துக்கலான்பா. லிஸ்லாட் சரிங்கிறப்ப ரெண்டு பேத்துக்குமே அந்த காட்டுக்குள்ள வச்சு மின்னோட்டரை பாத்துருப்பாங்கல்ல, அதுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்குமோங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும். டியூக்ல அதை விட மோசமான மிருகங்கள் இருந்தாலும் இருக்கலான்பாரு. லிஸ்லாட் மனசுக்குள்ள அதித பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இன்னும் ஒளிஞ்சிருக்கும்னா அதுக்கு விஷயத்துல ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஆகணும்ட்டு டியூக் கிட்ட ஆரியாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். கூடவே என்னோட டேலண்டடான ஆட்களை நாளைக்கு மொத்தமா என்னன்னு பாத்தரலான்பா. டியூக் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கான ஆட்களை திரட்டுறேன்பா. லிஸ்லாட் என் வேலைக்காக உங்க ஆளுகளை நீங்க திரட்ட வேண்டாம், இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்பா. டியூக் புரிஞ்சுதுன்ட்டு ஹருட்டோட ஹெல்ப் தேடிக்கலான்பா. அவன் அட்வென்ச்சரா இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அவன் சுத்தி தெரியற ஒரு சாதாரண சிட்டிசன் தான், அப்படி இருக்கும் போது எப்படின்பா. டியூக் சரி அட்வென்ச்சரர்ஸ் மேலேயே நம்பிக்கை வைக்கலான்பா. லிஸ்லாட் அது மட்டும் பார்த்தாது, மினோட்டர்ஸ் அண்ட் அதை விட பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னா அது அமண்டாவே எப்ப வேணாலும் வந்து தாக்கலாம், அதால இது அப்படியே அசால்ட்டா விட்டுட்டு இருக்க முடியாதுன்பா. டியூக்கு இது ரொம்ப மோசமான கவலை தான்பா. இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளேயே உட்காந்து லூசியஸ் சாப்பிட்றத கட்டுவாங்க. ரைஸ் அந்த கடைசியா வந்தவனுக்கு தான் மாற்றமானது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்பா. லூசியஸ் முதல்ல அந்த அருவருப்பான விஷயத்த சாப்பிட்றப்ப அக்கட்டால் எடுத்துட்டு போடா, என்னால முடியலன்பா. ரைஸ் இது என்னோட பயங்கரமான படைப்புகள், இதை பார்த்து நானே அட்மையர் ஆயிட்டு இருக்கேன், ஏன் தேவையில்லாம பேசுறேன்பா. லூசியஸ் உன்னோட அந்த கிரீப்பி டேஸ்ட் இருக்கு பாருன்பா. ரைஸ் இதுக்கு என் குழந்தைங்க போலன்ட்டு அவன் டைமென்ஷனுக்கு அவன் அனுப்பிச்சிருப்பான். லூசியஸ் அதுக்கு போனது இப்ப அந்த காடு பாரு எவ்வளவு அருமையா இருக்கு, இப்போ இங்க நிம்மதியா படுத்து தூங்கலான்பா. ரைஸ் விடிஞ்சதும் கிளம்பிடலாம், அண்ட் சன்ரைஸ்க்கு முன்னால சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ரொம்ப நேரம் தூங்காதேன்பா. லூசியஸ் ஓவர் ஸ்லீப்பை பத்தி எங்கிட்ட கொண்டு வராத, புதுசா வந்தான் பாரு அவங்ககிட்ட சொல்லுன்பா. பார்த்தா ஆல்போன்ஸ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். அவன் வாய்ஸும் ரொம்ப கிரீப்பியா இருக்கும், நான் தனியாவே எல்லாத்தையும் முடிச்சு விட பாக்குறேன்பா. லூசியஸ் வாய்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பார்த்தேன்பா. ரைஸ் ஏதோ ஒரு பெர்ஃபெக்டான ரெவனன்ட், இவன் அக்ரெசிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் மத்ததை விட, ஆனா இவனுக்குன்னு இவனுக்கான சுய விருப்பங்கள் இருக்கு, அதனாலதான் இவனை சரி வர கண்ட்ரோல் பண்ண முடியாதது மட்டும் சொதப்பல்பா. லூசியஸ் நாளைக்கான தாக்குதலுக்கு இவன் நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பான்பா. ரைஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான்ட்டு மனசுக்குள்ள பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற பொருளான்பா. லூசியஸ் நான் அவன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன், என் பேரை காப்பாத்துறான்ட்டு கறியும் சரக்கும் கொடுப்பான். அல்போன்ஸ் எலும்பு கூட விடாம சாப்பிட்டு நான் எல்லாத்தையும் கொல்லுவேன்பா. லூசியஸ் எலும்பு கூட விடாம திங்கிற அவ்வளோ பசியா என்னன்பா. அதுக்கப்புறம் ரியோ தூங்கிட்டு இருக்கப்ப ஆயிஷை எழுப்பி விட்டு எனக்கு நம்ம கிட்ட ஏதோ மான்ஸ்டர் நெருங்குற போல சென்ஸ் ஆகுதுன்பா. ரியோ என்ன சொல்ற, சிட்டிக்குள்ளேயா இல்ல வெளியேவான்னு கேட்பான். ஆயிஷா எனக்கு ஸ்பெசிபிக்கா எந்த லொகேஷன்லாம் தெரியல, அவங்க மேற்குல இருந்து நிறைய பேர் கூட்டமா வர போல இருக்குன்பா. ரியோ ஷாக் ஆவான். ஆயிஷா ஆக்சுவலா அதிக பவர்ஃபுல்லா இருக்க மான்ஸ்டர்ஸை டக்குன்னு என்னால சென்ஸ் பண்ண முடியும், ஆனா நேத்துல இருந்தே எனக்கு என்னமோ மாயுதா இருக்குன்பா. இதுக்கப்புறம் மேற்கு பக்கம் இருக்க காட்ஸை கட்டுவாங்க. சிலர் வரதை பார்த்துட்டு அந்த சர்ச் பார்ட்டி டீமோன்னு நினைப்பாங்க. ரியோ இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன்ட்டு சிலியா எங்கேன்னு கேட்பான். ஆயிஷா அவ தூங்கிட்டு தான் இருக்கான்கவும் அவன் அதான் நல்லதுன்பா. மேற்கு பக்கம் மாஸ்டர்ஸ் வரத காட்ஸ் நோட் பண்ணிட்டு எமர்ஜென்சி பெல் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரியோவும் அதை நோட் பண்ணுவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.